வீட்ல எல்லாரும் வீடு வாங்க போறோம்னு சந்தோஷத்துல இருக்க, மறுபடியும் அப்பாவை ஏமாத்திட்டோம்னு நினைச்சு மனசு உடைஞ்சு போய் அழுது அவர்கிட்ட மன்னிப்பு கேட்குறான். அவசரப்பட்டு வேலையை விட்டுறாத, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, ஃப்யூச்சர் நல்லா இருக்குன்ற மாதிரி அப்பா சொல்ல, இதே தான் நீங்கள் என்கிட்ட சின்ன வயசுலேருந்து சொல்கிறீங்க. ஆனால் அந்த ஃப்யூச்சர் மட்டும் எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியல. ஃப்யூச்சரை நினச்சி ப்ரெசண்ட்டில் நிம்மதியாக வாழ முடியலைன்ற மாதிரி சொல்கிறான். இப்போ என்ன பண்ண போகிறேன்ற மாதிரி அப்பா கேட்க, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்க போகிறேன்ற மாதிரி சொல்கிறான். மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து படிக்க போகிறேன்னு சொல்கிறான். அப்பா சொல்கிற ஒரே விஷயம் என்ன மாதிரி ஆயிராதன் தான். ஆனால் பிரபு அவன் இலக்கில் உறுதியாக இருக்கான். காலேஜ் படிக்கும்போது வேலை பார்த்த ஃபேக்ட்ரியிலே வேலை பார்த்துட்டு படிக்கிறான். ஆர்த்தியும் பேங்க் எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணிடுறா. பிரபுவும் நினச்ச மாதிரியே மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஆயிடுறான். இவங்க லைஃப் இவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே மாறிடுச்சு. அவங்க அப்பா ஆசைப்பட்ட மாதிரி ஒரு சொந்த வீடையும் வாங்கிடுறான். இதோட இந்த படமும் முடிஞ்சிருது. ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி சொந்த வீடு வாங்குறதுக்கு எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணுறாங்கன்றத அவ்வளோ அழகாக இந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ தோல்விகள் வந்தாலும் மீண்டும் மீண்டும் முயற்சி பண்ணணுன்ற எண்ணத்தையும் இந்த படம் மூலிமா நான் கற்றுக்கிட்டேன். நம்மளுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை டெவலப் பண்ணிக்கிட்டா வாழ்க்கையில் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.